அனிமல் படத்தோட டைரக்டர் இந்த ஹீரோவை வச்சு இயக்க போறாரா அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் தூள் கிளப்பிடுச்சு. சூப்பர் ஸ்டாரை வச்சு யார் தான்ப்பா இயக்க போறா அப்படின்னு இந்த டைரக்டரா அந்த டைரக்டரா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு விட கிடைச்சுதா? இதெல்லாம் இன்னைக்கு ஷோல பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். காந்தாரா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்தது ரிஷப் ஷெட்டிக்கு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் காந்தாரா பாகம் 1 விட பாகம் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே 4 மடங்கு பட்ஜெட், அதாவது 120 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான படம் 850 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைச்சது. இந்த படம் ரிஷப் ஷெட்டிக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாகம் 1 எப்படி வரவேற்பு கொடுத்ததோ அதை விட 4 மடங்கு வெற்றியை ரிஷப் ஷெட்டிக்கு பாகம் 2, அதாவது இந்த காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய படம் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இந்த வெற்றியை தொடர்ந்து பொதுவாக ஒரு படம் வெற்றியாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்து அதே பேரில் நிறைய பாகங்கள் வரும். அந்த வகையில தான் இந்த பார்ட் 2 அந்த படமும் வந்தது. ஸோ பாகம் 3 அப்படின்னு சொன்னா காந்தாரா சாப்டர் 2 இதுதான் பார்ட் 3 உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டி என்ன பண்ணுவாரு, கன்னடம் மட்டும் படம் எடுக்காம தெலுங்குலையும் ஒரு கலக்கு கலக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனரா கிடையாது, ஹீரோவா அனுமன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ ஜெய் ஹனுமான் அப்படின்ற படத்துல அனுமனாவே நம்ம ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கூடிய சீக்கிரம் இந்த படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அவரோட பயணம் இதோட முடியல, மறுபடியும் இயக்குனரா களமிறங்க போறாரு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டே பாகம் 3 காந்தாரா வரப்போகுதுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ஒரு பிரம்மாண்ட இயக்குனரா உருவெடுத்த அவரு பிரம்மாண்ட நடிகரை வச்சு எடுக்கணும் இல்லையா? அந்த வகையில ராஜமௌலி அவர்களுடைய ஹீரோவை நம்ம படத்துல வச்சா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ பிரம்மாண்டத்துக்கு பேர் போன நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் இயக்க போறாராம் தெலுங்குல மட்டும் கிடையாது, இது ஒரு பேன் வேர்ல்ட் பிலிமா உருவாக்குறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காராம். கிராமத்து பின்னணியில கொண்ட இந்த கதையை ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்டோட உருவாக்க போறாரு நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள். ஹேட்ரிக் வெற்றியை தொடர்ந்து 4வதா ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். அந்த படத்தை யார் இயக்கிறா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற படம் தான் லைக். இந்த லைக் படத்தை பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா லைக் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தில் பிரதீப்போட சேர்ந்து நம்ம சீமான் அவர்களும் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கலக்கன்னு கலக்க காத்துட்டு இருக்காரு யஜ்ஜோ சூர்யா இன்னொரு பக்கம். சரி, இந்த டீம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆல்ரெடி இந்த லைக் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் வந்துட்டே இந்த நிலையில் ஒரு வகையா இந்த ரிலீஸ் டேட்டா லாக் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 18ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலும் அதுக்கு அடுத்து ஒரு டீசரும் வெளியாச்சு. இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அந்த செகண்ட் சிங்கிளுடைய பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். பட்டுமா அப்படின்ற செகண்ட் சிங்கிள் வெளியாயிருக்கு இப்போ ரீசெண்டா. அது மட்டும் இல்லாம முதல் முறையா பிரதீப் ரங்கநாதனோட நம்ம அனிருத் கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு அடுத்தடுத்த ட்ராக் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரிய வரும். ஒரு நடன இயக்குனராகவும் சரி, நடிகராகவும் சரி, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றவர் தான் இந்த நபர். அதுவும் தாண்டி இவர் ஒரு இயக்குனராகவும் சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். யாரை பற்றிப்பா பேசுகிற, வேற யாரும் கிடையாது, நம்ம பிரபுதேவா அவர்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2005 தெலுங்குல நூ வஸ்தானன்ட்டே நேன் வத்தன்டானா அப்படின்ற படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அது மட்டும் இல்லை, தெலுங்கு தாண்டி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் காதல், வில்லு, போக்கிரி இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணார். அப்படியே பாலிவுட்லையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2021 ராதே அப்படின்ற படம் மூலமாக நிறுத்திக்கிட்டாரு அவரோட இயக்கத்தை. அதுக்கப்புறம் எந்த படமும் டைரக்ட் பண்ணலை. ஸோ தெலுங்குல கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணது 2007 சிரஞ்சீவி அவர்களை வச்சு சங்கர் தாதா சிந்தாபாத் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் தெலுங்குல இயக்குனராக வரப்போறாரு நம்ம பிரபுதேவா அவர்கள். அப்படி இருக்க யாரை வச்சு எடுக்க போறாரு, எந்த மாதிரி பட்ஜெட், யார் மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ டோலிவுட்ல பரவலான பேச்சா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ யாரு அப்படின்னு சொன்னா கண்ணப்பா அப்படின்ற படம் இப்போ ரீசெண்டாக வெளியாச்சு. இந்த படத்தோட ஹீரோவான விஷ்ணு மஞ்ச் தான் ஹீரோவா நடிக்க போறாராம். இந்த படம் தெலுங்கு மட்டும் கிடையாது, தெலுங்கு தாண்டி தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 மொழியில இந்த படம் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு பேன் இந்தியா படமா பிரபுதேவாவுக்கு மறுபடியும் ஒரு இயக்குனரா வெற்றி கொடுக்க காத்துட்டு இருக்க படமா எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் பாகம் 1 வெற்றிக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2ல கிளம்பி இறங்கியிருக்காரு. ஆக இந்த ஜெயிலர் 2 ஃபுல் ஃபிளெஜ்டா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. முடிகிற
தருவாயில் இருக்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட பர்த்டே எப்போ வருது? டிசம்பர் 12 வருது. டிசம்பர் 12ஆம் தேதி இந்த ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட்டை சூப்பராக ஒரு கிளிம்ஸோட கொடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனரான நெல்சன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ ஆக இந்த பார்ட் 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் பர்த்டே. ஆக அவருடைய படத்தோடைய கிளிம்ஸ் வரதுல என்னப்பா ஆச்சரியம், இதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா, பாகம் 1ல் பார்த்தீங்கன்னா மோகன்லால் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிவராஜ்குமார் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமா இந்த படத்தை வெற்றியை கொடுத்தாங்க. அப்படியே பார்ட் 2க்கு வந்தானா மோகன்லாலும் இருக்காரு, சிவராஜ்குமாரும் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மேலே பாலிவுட் ஸ்டாரையும் இறக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் வித்யா பாலன், இன்னொரு பக்கம் மிதுன் சக்கரவர்த்தி. அட விடுங்கப்பா, நம்ம தமிழில் ஒரு சூப்பரான ஹீரோ இருக்காரு, அவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யாவும் ஒரு முக்கியமான ரோலில் இருக்கிறதுனால இந்த படம் ஒரு கலக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் டிசம்பர் 12ஆம் தேதி இந்த கிளிம்ஸை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயிலரோட அப்டேட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் அவர்களும் இணையிற படத்தோட அப்டேட்டை கொடுங்க. அவர் இணைந்து நடிக்கிற படத்தை சொல்லலை, நம்ம RKFI அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷனோடைய தயாரிப்பில் உலகநாயகன் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரை ஹீரோவை வச்சு தயாரிக்கிற படத்தில் ஆல்ரெடி சுந்தர் சி கமிட் ஆயிருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் அவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போனார். ஸோ மறுபடியும் யார் இயக்குனராக அந்த ப்ராஜெக்டில் பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டேரக்டர் கமிட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் கமிட் ஆகலை. ஆனாலும் இவங்க டேரக்டராக இருக்கலாம், அவங்க டேரக்டராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச கதையாக தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய ப்ரொடியூசரான நம்ம உலகநாயகன் கமல் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வெற்றியை கொடுத்த இயக்குனர்களை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ புது இயக்குனருக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா, சூப்பர் ஸ்டார் ஆச்சு, வெற்றி கொடுத்த இயக்குனரை தான் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்க்கிங் அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்தா ராம்குமார் ஒரு பக்கம் இருக்காரு, இன்னொரு பக்கம் மகாராஜா அப்படின்னு சூப்பர் வெற்றியை கொடுத்த நித்திலன் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கோலிவுட் வட்டாரங்கள்ல இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு. செல்வமணி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா டக்குபட்டி இவங்களோட நடிப்புல உருவான படம் தான் காந்தா. இப்ப ரீசெண்டா இந்த படம் வெளியாகி தியேட்டர்ல ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. ஆனாலும் மக்கள் மத்தியில இந்த படம் ஒரு நல்ல படமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்த நிலையில அதுக்கு என்ன காரணம், படம் ரொம்ப லென்த்துப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீம் ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க, என்னன்னா படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி டியூரேஷனை குறைச்சிடலாம் அப்படின்ற முடிவு தான். இப்போ ரீசெண்டாக இந்த படத்துடைய டியூரேஷனை குறைக்கிற விதமாக ட்ரிம் பண்ணி ஒரு பக்கா பேக்கா மறுபடியும் இந்த படம் தியேட்டரில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் மத்தியில் டியூரேஷன் கொஞ்சம் குறைஞ்சதுனால ஆஹா இந்த டியூரேஷன் கரெக்டாக இருக்கு, படம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இப்போ வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ துல்கர் சல்மானுக்கு இந்த காந்தா படமும் ஒரு வெற்றி படமா அமையும் என தொடர்ந்து தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அனிமல் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா சந்தீப் வங்கார் ரெட்டி இவங்களோட இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கிற படம் தான் ஸ்பிரிட் அப்படின்ற ப்ராஜெக்டா அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஆன்போர்டா ஹீரோயினா திருப்தி திம்ரி கமிட் ஆயிருந்தாங்க. இவங்களோட பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விவேக் ஓப்ராய் அப்படின்னு நடிகர்கள் பட்டாளமே குவிஞ்சாங்க. இப்போ ரீசெண்டா இந்த படத்தோடைய பட பூஜை நடந்திருந்தது. இந்த பட பூஜையை பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆக சந்தீப் வங்கார் ரெட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரெபல் ஸ்டார் பிரபாஸ், இவங்க 2 பேரோட கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு ஏகப்பட்ட சினிமா தகவல்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஷோவை நிறைவுக்கு கொண்டு வந்துருவோம். இது சினிமா 2.0.